Guys, now we are in world's best airport, சிங்கப்பூர் சாங்கை ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஏசி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, அதான் ரொம்ப குறைச்சிது. இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ இமிக்ரேஷன் கிளியர் பண்ண போகிறதில்ல. ஒரு டிரான்சிஸ்ட் ஏரியாவில் 20 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறணும். அந்த 20 ஹவர்ஸில் இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்ப்போம். கைஸ், ஃபஸ்ட் இப்போது நைட்டு 12 o'clock ஆகுது. ஸ்கை ட்ரெயின் இங்கே தான் வருது. ஒவ்வொரு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ட்ரெயின் வச்சுருக்காங்க. ஸ்கை ட்ரெயினில் டெர்மினல் 3க்கு போய் அங்கே ஒரு ஃப்ரீ மூவி தேட்டர் இருக்குது, அங்கே போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால், இன்சைட் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் இன்னும் ஒரு நாள் இங்கே இந்த ஏர்போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். நம்ம சிங்கப்பூர் மண்ணுக்குள்ளே காரை வச்சுட்டு ஆனால் இமிக்ரேஷன் முடியலை. ஏன்னா நம்மளால் வெளியே போக முடியாது, ஏன்னா மட்டும் விசா இல்லை. இது ஆட்டோமேட்டட் ட்ரெயின். கைஸ், இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன். உள்ளே போயிடுவோம். இதுக்குள்ளே தான் பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. இங்கே நிறைய வகையான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் தான். 24 hours இது ஓப்பன் தான். கைஸ், உள்ளே வந்துட்டோம். இங்கே பட்டர்ஃப்ளைஸ் எதுவும் தொடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இதில் பூவெல்லாம் டெய்லி மாற்றி மாற்றி வைக்கிறாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளைஸோட சாப்பாடு. இதுலேருந்து தான் அது சாப்பாடு எடுத்துக்கும். இதில் பைனாப்பிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அது சாப்பிட்றதுக்கு தான். கீழே செடி உள்ள மரம் இதெல்லாம் வளர்த்திருக்காங்க. ஃபுல்லாக பாருங்க, மேலே எல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் தான் சுற்றிட்டு இருக்கோம். இது 2 ஃப்ளோர். அப்பர் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, நமக்கு இருக்கிறது கீழே. அங்கே மேலேயும் நின்று பார்க்கலாம். அதில் படி இருக்குது, மேலே ஏறி போகலாம் நம்ம. இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட். 4-5 இயர்ஸாகவே இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பட்டர்ஃப்ளைக்கு அதில் செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் போகுது. இது வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஏர்போர்ட் கிடையாது, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர்போர்ட். வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஏர்போர்ட் வந்து அமெரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட், தட் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஏர்போர்ட். இப்போ மத்தியானம் ஒரு 12 மணி ஆகுது. இப்போ இந்த எல்லா பட்டர்ஃப்ளைஸும் ஆக்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், அது சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாம் கீழே இருக்குது ஒன்று. இது ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளை பார்க் இது ஃபுல்லாகவே. மேலே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் பறந்துகிட்டே இருக்குது. தெரியுமா? வீட்டில் ஒரு பாருங்கள். ஒரு 7-Eleven ஷாப்பில் வந்து ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம தான் குக் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணி எடுத்து மைக்ரோவேவனில் வைக்கணும். இது சிங்கப்பூர் டாலர்ஸுக்கு 4.40. எனக்கு தெரிஞ்சு 300க்கு மேலே வரும். இங்கே எல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்குது, ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே இல்லை. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுக்கணும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா குக் ஆகிருக்குது.
கைஸ் அடுத்து தான் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது இடத்தோட பேர் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, கிரிப்பி சைமீஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதான். உள்ள மீன் எல்லாம் வளர்த்துறாங்க. இங்கே இன்னும் கொஞ்சம் இடத்துல வேலை நடக்குது. இது முடிஞ்ச அப்புறம் இதுவும் பார்க்கிங் ஏரியாவாக வரும். ஃப்ளைட் பார்க் பண்ணுற இடமா இருக்கும் இந்த இடம்லாம். மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. உள்ள அணில் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அணில் கரையிற சவுண்டு கேட்குது. இங்கே பாருங்கள் ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதுக்கு அங்கோட்டு சுற்றி தான் போகணும். கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்க போகிறோம். நார்மல் தர மாதிரி தான் இருக்குது. நார்மல் இடத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. இதில் நல்ல திக்னஸ் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க இந்த அளவு திக்னஸ். இடையில இருந்த சின்ன சின்ன கிளாஸில் வந்து லைட்டாக சவுண்ட் வருது. அது லைட்டாக ஃபீல் ஆகுது இந்த கால் வைக்கும்போது. கைஸ் இது மேலேயும் இங்கே பாருங்கள் அந்த ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மேகம் எல்லாம் அப்போ மூவ் ஆகும். அங்கே பாருங்கள் அந்த பபிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். வீடியோவில் சரியாக தெரியல, ரியலில் தெரியும். கைஸ் அடுத்து நம்ம வந்துருக்க இடம் சன்ஃப்ளவர் கார்டன். இந்த வழியாக தான் போடணும்னு போட்டிருக்கு, பார்ப்போம். கைஸ் ஒரு வழியாக சன்ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. உள்ளே தான் போகணும். இது டாப் ஃப்ளோரில் தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரிஜினல் சன்ஃப்ளவர் தான். நம்ம சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம இமிக்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணால் தான் சிங்கப்பூருக்கு வந்ததாக இருக்கும். ஆனால் நம்ம சிங்கப்பூரில் தான் இருக்கோம் இப்போ. ஆனால் வெளியே மட்டும்தான் போகலை. எனக்கு தெரிஞ்சு டிரான்சிட் ஃப்ளைட் இருந்தால் இங்கே வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. கைஸ் இப்போ அப்படியே சன்ஃப்ளவர் கார்டனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இருக்கிறது சன்ஃப்ளவர் கார்டன். இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு அடுத்து போய் நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங் டைமில் வெயிட் பண்ண வேண்டியது. கேட்டில் போய் வெயிட் பண்ணணும். சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சிங்கப்பூர் வெளியே போய் இங்கே நிறைய இடம் இருக்குது. ஆனால் இது வந்து சிங்கப்பூர் ரொம்ப ஒரு சின்ன கண்ட்ரி தான். எக்ஸாம்பிள் ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அந்த அளவுக்கு அதோட கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எல்லாம் ஃபுல் சிங்கப்பூரையும் விசிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. இன்னும் நிறைய இடம் இருக்குது ஏர்போர்ட்டில். இது ஏர்போர்ட் வர்றது இதுவே ஒரு பெரிய மால் மாதிரி, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே வர்றது ஒருத்து தான். Look at this behind you. You got to have a look. You got to look. Wait till you get past this waterfall coming down.
Oh, how cool is this place? Falling to this glass funnel. Yeah, yeah. That's spectacular. Number and your slot number before.